रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः निःशेषमम्बरतलं यदि पत्रिका स्यात् सप्तार्णवी यदि समेत्यमशी भवित्री वक्ता सहस्रवदनः पुरुषस्वयं चेत् लिख्येत रङ्गपदि पादुकयोर्प्रभावः। நமசதசே நமசபாயை ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் பாதுகா சஹஸ்ரத்தின் பெருமை சுவாமி தேசிகன் என்கின்ற ஆச்சாரிய சார்வபௌமர் கிட்டத்தட்ட 750 சம்பத்சரங்களுக்கு பூர்வம் ரச்சனம் பண்ண ஒரு மகத்தான காவியம், ஒரு பிருகத்தான காவியம், ஆச்சரியமான விஷயத்தை ஆதாரமாக கொண்ட காவியம் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரம். இந்த ரங்கநாத பாதுகா சஹஸ்ரத்துக்கும் ராமாயணத்துக்கும் பல சம்பந்தம். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம் என்று இக்ஷ்வாகு குலத்துக்கு தனமாக இருந்தவர் ஜெகநாதன். அந்த ஜெகநாதனை சாக்ஷாத்து பெருமாளே ஆராதனம் பண்ணார். இக்ஷ்வாகு மன்னர்களும் ஆராதனம் பண்ணியிருக்கா. ஆராத அருள் அமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் எனத் திகழும் கோயில்தானேன்னு சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. அப்பேற்பட்ட ராமன் தொழுத பகவான் ஜெகநாதன். அவர் ரங்கம்ங்கிற புலினம் ஒரு தீவுக்கு வந்ததால் ஜெகநாதன்கிற பேர் மாறி ரங்கநாதன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அப்போ சூரிய வம்சத்தில் வந்தவருடைய வம்சாவளியில வந்தவர் ராமர். அப்போ சூரிய வம்சத்துக்கு ஒரு திலக்கமாக இருந்தவர் தினகரான்வய திலகம் திவ்ய காதிசுத சவனன் திருநாள். அதனால அந்த ராமர் தொழுத பகவான் ஜெகநாதன், அவன்தான் ரங்கநாதன். அப்ப அந்த ரங்கநாதன் வந்த ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். அப்ப ஸ்ரீரங்கத்து பகவான் மேல தேசிகன் பாதுகா சஹஸ்ரம் அமைச்சிருக்கார். அப்படின்னா இக்ஷ்வாகு குலம் சூரிய வம்சத்துல வந்த ராமர் தொழுத பகவான் இவர். உபக்னம் சம்வித்தேருபனிஷதுபோத்காதவச்சனம் தவ ஸ்ராவம் ஸ்ராவம் ஸ்ருதி சுபகமந்தர்மணிரவம் விஜృంభந்தே நூனம் மது மதன பாதாவனி மம திரவீபூத திராக்ஷாம் மதுரி மதுரீணாः பணிதயः. மது மதன பாதா அவனி, அவனி இந்த பூமியில் மது மதன பாதா அவனி, மது மதன மது என்கின்ற அரக்கனை கொன்று தீர்த்த பகவான் மதுசூதனன், அவனுடைய பாதரட்சையே. மதுனா இன்னொரு அர்த்தம் உண்டு. மதுனா என்ன தெரியுமோ? தேன், ஹனி, ஸ்வீட்னு ஒரு அர்த்தம் உண்டு. மிருது ஹிருதயே தயே மிருதிதகா மஹிதே மஹிதே திருட விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே விஷகிரி சார்வபௌம தைதே மயிதே மஹதீம் பௌக நிதே நிதேஹி பவமூல ஹராம் லஹரின்னு தயாசதகத்தை தேசிகன் யமகமா எடுத்திருக்கார். யாராவது யமகம்னா என்ன சொல்வேல? நிறைய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ்லாம் இங்கே இருக்கா. எக்ஸாம்லாம் கூட யாரோ எழுதினா இப்போ. மாமி எங்கே இருக்கே? இதோ யமக சப்தேன அர்த்தஸ்ய கிம் பவதி மாமி?
யமகம். அப்புறம் மாமி தான் சொல்லணுங்கிறது இல்லை, இது ஓப்பன் ஆடியன்ஸ் போல் இது. யமகம் யமனோட சம்பந்தப்பட்டிருக்கோம் சார். யமகம்னா என்னன்னா ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் சம்ஸ்கிருத காவியத்தில். இட் வில் சீம் ஆஸ் இஃப் த வேர்ட் இஸ் ரிப்பீட்டிங், பட் ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் இஸ் நாட் த ரெப்பிட்டிஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் வேர்ட். இப்போ மிருது ஹிருதயே தயே, உங்களுக்கு என்ன வார்த்தை 2 வாட்டி வருது கேட்கறது? தயே இல்லையா? ஆனா அந்த முதல் தயே வெறும் தயே இல்ல, மிருது ஹிருதயே தயே. ஆனா உங்களுக்கு கேட்கும் போது ஹிரு தனியா போயிடுது. மிருது ஹிருதயே தயே, தயே தயே மட்டும்தான் கேட்கறது. அது மிருது ஹிருதயே தயே. மிருதித காமஹிதே மஹிதே, காமஹிதே மஹிதே. கா முன்னாடியோட சேர்ந்துருத்தோம், ஆனா கேட்கும்போது மஹிதே மஹிதேன்னு தான் கேட்கும். விஷகிரிநாத சார்வபௌம தைதே மைதே, தைதே மைதே மகதீம் பவுக நிதே, பவுக நிதே நிதேஹி பவமூலஹராம் லஹரின்னு இது வந்து யமகம்னு பேர். அது மாதிரி இந்த இடத்த தேசிகன் உபக்னம் சம்வித்தேர் உபனிஷத் உபோத்காத வச்சனம், அதாவது மதுமதன பாதா அவனி, மது என்கின்ற அரக்கனை கொன்று தீர்த்த பகவானுடைய பாதுகைன்னு சொல்லிட்டோ மதுன்னு இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு காரணம் பின்னாடி இந்த ஸ்லோகத்துல முடிக்கும் போது நமக்கு தெரியும் why has he chosen to use மது. அடுத்தது ஸ்ராவம், ஸ்ராவம் திரும்பி திரும்பி கேட்டு, ஏன்னா இது வந்து இந்த பத்ததி முழுக்க கேட்டுட்டே இருக்கணும். ஏன்? நாத பத்ததி இல்லையா? நாத பத்தத்தின்னா சவுண்டு கேட்டுட்டே இருக்கணும். ஸ்ராவம் ஸ்ராவம், அதாவது ஸ்ராவம் ஸ்ராவம் தவ அந்தர்மணி, எதை கேட்கணும்? உன் பாதுகைக்குள்ள அந்த மணிக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னத்தின் நாதத்தை. ரவம், ரவம்னா சவுண்டு. அதனால்தான் ரவங்கிற சவுண்டை வச்சிருந்தா தெலுங்குக்காராள் வந்து தமிழ்காராளை அட்ரஸ் பண்ணுவா. அரவம் இல்லையா? அரவம் அப்படிங்கிறது என்னன்னா ரவ சப்தத்துலேருந்து வருது. அதனால நம்ம ஏதோ ரொம்ப சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்துன்னு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம். அவ அரவாடு அப்படின்ட்டுருவா ஒரே வார்த்தையில. கதா அரவாடு வந்துட்டு தமிழ் அதான் ஒத்துக்கிறார் பாருங்க அவ. தவ அந்தர்மணி உபக்ன, உபக்ன எது ஆதாரமா இருக்கோ, சம்வித்தேகே எது ஆதாரமா இருக்கு? சம்வித்தேகே, சம்வித்தனம் என்றால் ஞானம்னு அர்த்தம். அடுத்தது உபோத்தாத வச்சனம், எது உபயோகமா இருக்கக்கூடிய ஞானமா இருக்கும் இல்லையா? இப்போ ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை வழிபட வேண்டும். இது இது புராண சித்தமான வச்சனம். அதனால்தான் அந்த அவர் பேர் என்ன மறந்து விட்டு, மெகாஸ்தெனஸோ ஏதோ ஒரு இன்னொரு ஒரு கிரீக் டிராவலர் பேர் மறந்து விடுத்து. மெகாஸ்தெனஸ் இன்னொருத்தர் இருக்கார். யார் அவர்? ஒரு பெரிய மாமா இருக்கார். அவர் கிரீக்லேன்னு வந்து சஞ்சரிச்சார். அவர் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதினார். நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அதில் ஒன்று என்ன எழுதுறாருன்னா, இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவா சூரிய வழிபாடு பண்றா, அந்த சூரியனை வழிபட்டால் குஷ்டரோகம் தீரும். குஷ்டம்ங்கிறது லெப்ரசி, அது ஸ்கின் டிசார்டர். அந்த ஸ்கின் டிசார்டர் வந்துடுத்துனா அந்த காலத்தில் வந்து அவளெல்லாம் தனியாக ஒதுக்கி வைப்பா. அப்போ அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், சூரியனுக்கு கீழே விட்டுருவாளாம். சூரியனுக்கு கீழே விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் ஹீல் ஆயிண்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அவர் எழுதுறார். அதனால தான் சூரிய சதகம்ங்கிற கிரந்தத்தில் மயூர கவி அப்படிங்கிறவர் 100 ஸ்லோகங்கள்ல எடுக்கிறார். குஷ்டரோகம் தீரும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, குஷ்டரோகமே போக வேண்டாம், விட்டமின் டியே அவர்கிட்ட இருந்தானே கிடைக்கிறதா இல்லையாப்பா? நம்ம அதை தயாரிக்கிறோம், நம்ம துவச்சை தயாரிக்கிறதுனா அவருடைய சூரிய கிரணங்கள்லாம் பட வேண்டியது தான். அது இல்லைன்னு விட்டா தான் இப்போல்லாம் அதுக்கு 60K அப்படின்னு ஒரு மாத்திரை வருது. அதை சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடனே நம்ம திரும்பி நமக்கு அந்த விட்டமின் டி கிடைச்சிருது. சரி, இப்போ என்னென்ன மொத்தத்தில் உபோத்காத வச்சனம், ஏன் உருப்படியான பேச்சுனா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே, நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை வழிபட வேண்டும்னு சொல்லிவிடுத்து புராண வச்சனம். இப்போ இவ்வளவு ஒசத்தியா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், சூரியனை வழிபடுங்கோ, அதுக்கு அந்தரியாமியா நாராயணன் இருக்கார் அப்படின்னு சொல்லின்னு வர இடத்துல நடுவில் சொல்றேன்னு வச்சுங்கோ, என்ன இருந்தாலும் இந்த ஜவ்வரிசியில 2 ஜவ்வரிசி இருக்கு இல்லையா? ரொம்ப குட்டி குட்டியாக ஒன்று இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது ஒன்றுத்த நீங்கள் ஊற வச்சேன்னா குழஞ்சிடும்.
இன்னொன்று அப்படியே தனித்தனியாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஒசத்தியாக ஒரு விஷயம் சொல்லின்னு வரும்போது ஜவ்வரிசியை பற்றி சொல்லலை. ஏன்னா ஜவ்வரிசி தயாரிக்கிற விதத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு ஜவ்வரிசி சாப்பிட முடியாது. அதனால எந்த வச்சனம் சொல்லிண்டு வரும்போது உருப்படியா மட்டும் இருக்கோ அதுக்கு உபோத்காத வச்சனம்னு பேரு. அனுபாத்காதனா எது இல்லையோ. அதனால இந்த இடத்த அந்த பாதுகாதேவி கிட்டேன்னு வரக்கூடிய நாதம் யூஸ்ஃபுல்லா மட்டும்தான் இருக்குமா, அதுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்க தெரியாதா. அதனால சொல்லிட்டு உபனிஷத் ஸ்ருதி சுபகம். உபனிஷத் ஸ்ருதி சுபகம், அதாவது ஒரு புஸ்தகம் இருக்குன்னு வச்சுங்க, புஸ்தகத்துக்கு முன்னாடி இன்னொருத்தரை விட்டு ஒன்று எழுத சொல்லுவா, அதுக்கு ஃபோர் வேர்டுன்னு பேர். எழுதினவரே தான் முன்னாடி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு ப்ரிஃபேஸ்னு பேர். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி உபனிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கான் இந்த ஸ்ருதி வச்சனம். அதாவது இந்த பாதுகாதேவி கிட்டேன்னு வரக்கூடிய நாதம் அது மம பணிதயா, என்னுடைய வச்சனங்களை கூட சுத்தம் பண்ணிடும். எப்படி சுத்தம் பண்ணும்னா, அபிராம பட்டர் ஒன்று சொல்வார் அபிராமி அந்தாதியில. என்னன்னா, இப்போ தண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு, பால் அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அதனாலதான் ரெண்டு வேல்யூ ஒன்னா கலந்து கொடுத்தோம்னா நல்லா இருக்குமேன்னு பல பால்காரா யோசிப்பா இல்லையா. தண்ணிக்கு வேல்யூ உண்டு, பாலுக்கு வேல்யூ உண்டு, வேல்யூ பிளஸ் வேல்யூ அவ்வளவுதானே சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய பாலோட சேர்க்கறது வழக்கம். அது தண்ணீர் குழாயிலிருந்து வரும் வரை தண்ணீர், பாலோடு கலந்து விட்டால் அதுவும் பால். அந்த மாதிரி தேசிகன் சொல்றார், என்னுடைய வச்சனமானது பாதுகாதேவியை பத்தி இருக்கிறதுனால அது வசதியா போயிடுது. அது என் வச்சனமா மட்டும் இருந்ததுதானே சுமாரா இருந்திருக்கும். அதனால பணிதயா துரீணாக மதுரிம திரவீபூத திராட்சா. அதுவும் எப்படி இருக்கு இப்பதான் யோசிச்சு பாருங்க. திரவீபூத திராட்சா, காதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, காதுக்கு கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கு. எப்படி சொல்லணும்? நாக்குக்கு தானே கிரேப் ஜூஸ்ன்னு சொல்லணும். அப்படி இல்லையே. இப்ப செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது நாக்கினிலே, காதினிலே தானே. அப்போ மட்டும் அந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வியும் கேட்கல. தேன் வந்து நாக்குக்கு தானே பாய வேண்டும், ஏன் காதுக்கு பாய்கிறது கேட்கல. ஏன்னா ஸ்வீட் திங்ஸ் கேன் ஆல்சோ பி ஹர்ட், they just don't have to be tasted. அந்த மாதிரி இந்த பாதுகாதேவியின் நாதம் காதுக்கு திராட்சாரசம் மாதிரி இருக்குன்னு. அதனால்தான் திரவீபூத திராட்சா நூனம். அந்த திரவீபூத திராட்சானா அந்த திராட்சா ஜூஸ். திராட்சை ஜூஸ் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா, அப்படி குழைச்சா போகிறோம். நீங்கள் மற்றதெல்லாம் இடித்து உடச்சி, இப்போ தேங்காய் உடைக்கணும்னா அதை உடச்சி அதை அதை போட்டு துருவி அந்த ஜூஸை தனியாக எடுத்து அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். திராட்சாரசம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அதனால தான் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லேயே திராட்சா பாக்கம் நாரிகேள பாக்கம்னு உண்டு. திராட்சா பாக்கம்னா என்னென்னா, சில ஸ்லோகங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக, அது கிரேப் ஜூஸ் மாதிரி. அதனால தான் இது திராட்சா பாக்க ஸ்லோகம்னு சொல்லுவா. திராட்சா பாக்கம்னா இதுக்கு ஒன்றும் எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம், அவ்வளோ ஈஸியாக புரியுது. நாரிகேள பாக்கம்னா அந்த உடைச்சி அதை இன்னொருத்தர்கிட்ட போய் அர்த்தத்தை கேட்டு அவர் நம்மளை போட்டு குழப்பி நம்மளும் குழம்பி, அதுக்கு நாரிகேள பாக்கம்னு பேர். அதனால இந்த இடத்த தேசிகன் சொல்ற, எனக்கு கொடுத்துருக்கிறதே 3 hours தான், என்னால் நாரிகேள பாக்கம்லாம் பண்ண முடியாது, எனக்கும் ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதனால திரவீபூத திராட்சா நூனம் விஜృంభந்தே, எது வளர்ந்து கொண்டே போறதோ. அப்போ அந்த திராட்சா ரசம் எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட் இருக்கும்? ஸ்வீட். ஸ்வீட்னா என்ன சொல்வேள்? மது. அதனால்தான் முதல்லயே அவர் சொல்லிட்டார், மதுரிப்பு பதரக்ஷே. மது என்கின்ற அரக்கனை கொன்று தீர்த்த பகவானுடைய பாதரட்சை. அப்ப அந்த மதுங்கிறது ஸ்லேடையா போயிடுத்து பாருங்க. மது ராட்சசனை கொன்று தீர்த்தவன், அதே சமயத்துல திராட்சாரசம் வரத்தால ஸ்வீட்டாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால திரவீபூத திராட்சா நூனம் விஜృంభந்தே, அவ்வளவு சுலபமா அவ்வளவு ரம்யமா இருக்கே. விலாசைஹி கிரீணந்தோ நிகில ஜனச்சேதாம்சி விவிதாக விஹாராஸ்தே ரங்க க்ஷிதிரமண பாதாவனிமுஹு விகாஹந்தாமந்தர்மம விலுடனதந்தர்மணிஷில கலாத்காரவ்யாஜக்ஷரதமிருததாரா தமனயः தாரா தமனயः ரங்கக்ஷிதி ரமண பாதா அவனி. ரங்கக்ஷிதி, க்ஷிதினா பூமி, ரங்கக்ஷிதினா ரங்கபூமி. ஸ்ரீரங்கத்தினுடைய ரமண, அவருக்கு நாயகனாக பிடித்த
சுவாமியாக இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய பாத அவனி, பாத ரக்ஷையே. அடுத்தது தே உனக்கு விஹாரஹா நீ நடக்கும்போது கிரீணந்தஹா, கிரீணந்தஹா எது ஒன்று வாங்கப்பட்டதோ, நிகில ஜன சேதாம்சி அதாவது பெருமாள் நடக்கும்போது நிறைய விஷயத்த வாங்கிட்டே போறாராம். எது? ஹிருதயத்தை. திருக்கண்ணபுரத்தை ஆழ்வார் போய் சேவிச்சார். திருக்கண்ணபுரம் சேவிச்சிருக்கோ? எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு சார். நியர் நாகப்பட்டினம். அப்புறம் மாயவரம், அது கொஞ்சம் தள்ளி. வெரி குட், ரொம்ப கிட்டக்க வந்துட்டேன். அதான் கரெக்ட். திருவாரூர் கிட்ட, திருவாரூர் கிட்ட கங்கையை ஒத்த காவேரி பிரவகிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள்ல ஒன்றும் ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். பெருமாளுக்கு ஷௌரிராஜன்னு பேரு, நீலமேக பெருமாள். ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அங்கு போய் பெருமாளுக்காக ஒரு தாலாட்டு பாடினார். ரொம்ப பிரசித்தமான தாலாட்டு, மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படி. அதில் ஆழ்வார் என்ன சொல்றாரு? பெருமாளை சேவிச்சாசாம். வரும்போது வெளியில வந்துட்டார். வந்து பார்த்தா பாடி வெயிட் குறைஞ்சு போயிடுது. ஐயோ, இப்படி பாடி வெயிட் எப்படி சார்? இந்த மாதிரி கோவிலுக்கு போய் பாடி வெயிட் குறையிறதா இருந்தா நம்ம ஊர்ல கோவில்ல தான் கூட்டமே இருக்கும் இல்லையா? உள்ள போனோம் சார், இந்த கோவிலுக்கு போனால் 5 கிலோ குறையும் அப்படின்னா உலகமே அங்கே எல்லாரும் பத்தினி மட்டும்தான் போயிட்டு இருக்கா. இப்போ பத்தியும் சேர்ந்து வந்துருவார் கோவிலா. அதனால வெயிட் குறையும், பாடி வெயிட் குறையும். ஏன் அப்படின்னு ஆழ்வார் யோசிச்சார். ஏன்னா அந்த பெருமாளை சேவிச்ச உடனே மனசை கொடுத்துட்டு வந்துருவாளாம். கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே. அதாவது பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கும் போது நம்ம ஏதோ புஷ்பம் ஹாரம் சமர்ப்பிக்கிற மாதிரி ஆழ்வார் மனசை சமர்ப்பிச்சுட்டாராம். வெளியில வரும்போது ஒரு 4-5 கேஜி குறைஞ்சுடுத்து. அதனால கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே. அந்த மாதிரி இங்க இடத்துல எடுக்கிறார். கிரீணந்தகா நிகில ஜன சேதாம்சி. பெருமாளே நீ பாதுகா தேவியோடு புறப்பட்டு அந்த நாதத்தோடு வந்தால் பார்க்கிறவாள்லாம் அவ மனசெல்லாம் உன்கிட்ட கொடுத்துடுறாளே. சேதாம்சி, அவ சேதாம்சி விலாசைஹி தமனயா, அவளுடைய க்ஷராத்து அவளுடைய நடத்தையினால் நினைவினால் அமிர்ததாரா. அமிர்ததாரான்னு சொன்னா அமிர்தம்ங்கிறது என்ன? ஏதோ ஜூஸ் சரத். மிருத்யு கொடுக்காதது அமிர்தம், மெடிசன். அப்புறம் ரெக்டர். அப்புறம் நீங்க சொல்லுங்க சார். மெடிசன் அது డిఫైన్ చెయ్యండి. స్వామి వారు ప్రవచనం శ్రవణం చేస్తున్నారు. మా ప్రవచనం కదా, ఆన్సర్ లీక్ అయిపోయింది. என்னன்னா அமிர்தம்ங்கிறது ஒரு ரசாயனம். இட் வில் ஒன்லி increase your longevity and it will not make you immortal. ஞாபகம் வச்சுங்கோ. your basic விஷயம். சனாதன தர்மத்தில் யார் பிறந்தாலும் ஷரீரம் ஒரு நாள் துறக்க வேண்டும். அது பிரம்மாவாவே இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் நமக்கெல்லாம் காமன். எறும்பும் பிரம்மாவும் ஒரே செட்டு தான். அதுவும் உடம்ப ஒரு நாள் தியாகம் பண்ணணும், பிரம்மாவும் ஒரு நாள் தியாகம் பண்ணணும். என்ன வித்தியாசம்? இயர்ஸில் தான் வித்தியாசம். எறும்புக்கு ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் வச்சிருப்பார் பெருமாள். பிரம்மாவுக்கு பல லட்சக்கணக்கான வருஷம் வச்சிருப்பார். அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய ஷரீரத்தை ஒரு நாள் தியாகம் செய்ய வேண்டும். மனிதனுக்கு 100 வருஷம் வச்சிருக்கார், யானைக்கு அது ஏதோ எவ்வளவோ வருஷம் வச்சிருக்கார், 60 70 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த மாதிரி பறவைக்கு சில வருஷம் வச்சிருப்பார். இதெல்லாம் ஒரு ஆவரேஜா ஒரு ஏஜ் வச்சிருப்பார். யாரா இருந்தாலும் என்ன மனுஷனால என்ன ஒரு மேக்சிமம் மேல ஒரு 100க்கு மேல ஒரு 20, இன்னொரு 30, இன்னொரு 40, இவ்வளவுதான். ஏதோ யோகா கீகா என்ன பண்ணாலும் சரி, 4 இட்லி பதிலா 2 இட்லி சாப்பிட்டாலும் சரி, ஒரு நாள் மாமா போக வேண்டியதுதான் இல்லையா? அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. எத்தனை நாளை தான் கம்பெனி பென்ஷனும் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு நாள் இறக்க வேண்டும். இந்திரனா இருந்தாலும் அதுதான். இந்திரன் சந்திரன் யாரா இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ஒரு நாள் சரீர தியாகம் உண்டு. அதனாலதான் சீமலோ பிரம்மலோ சிவகேசவ துலலோ. சீமலோ பிரம்மலோ, எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் ஒரு நாள் உடம்பது ஆகும். ஆனா உடம்பு நமக்கே ரொம்ப நம்ம உடம்பு மேல ஆசை வந்துடும் இல்லையா? இப்ப நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வெயில் எல்லாம் நடந்தா கொஞ்சம் கருத்து போயிடுவோம். கருத்தே பகவான் படைச்சிருந்தாருன்னா ஒரு அட்வான்டேஜ். இனிமே கருக்கிறதுக்கு இடமே இருக்காது.
ஆனா ஒருவேளை வெள்ளையா இருக்கக்கூடியவா வந்துட்டான்னா அது கருத்து போயிடுவா. அதுக்கு ஒரு ஒரு லோஷன் ஒண்ணு உண்டு. டீ-டேன் அப்படின்னு பேரு. அதாவது நீங்க அதெல்லாம் ஆக்கினேன்னா மூலவர்லேருந்து திரும்பி உற்சவர் ஆவள். இல்லையா? அப்ப நம்ம அந்த ஸ்கின் கேர் இப்பல்லாம் பார்க்குற இடத்துலலாம் ஸ்கின் கேர் தான். இத போட்டுக்குங்கோ, அத போட்டுக்குங்கோ, இது கொஞ்சம் வெடிச்சு போயிடுத்து, அங்க ஓடி போயிடுத்து, இதெல்லாம் பண்ணிக்கங்கோ. என்ன பண்ணாலும் இது கடைசியா ஒரு நாள் போக வேண்டிய சரீரம். ஆனா, அத இன்கிரீஸ் பண்றதுக்கு தேவர்கள்லாம் அந்த காலத்துல ஒரு ரசாயனம் ஆயுர்வேத சாஸ்திரத்துல தேடினா. அதுதான் அமிர்தம். இது வந்து இல்லையே சார், அமிர்தா மீன்ஸ் யூ இம்மார்டல். இத பாருங்க, பெருமாள தவிர்த்து பாக்கி எல்லாம் எதுவுமே இம்மார்டல் கிடையாது. அவன் ஒத்தன் தான் நித்தியம். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய. அவன் ஒருவனே தான் நித்தியம். ஜீவாத்மாவும் நித்தியம். ஞாபகம் வச்சுக்கோ, பரமாத்மா எவ்வளவு நித்தியமோ ஜீவாத்மாவும் அவ்வளவு நித்தியம். ஷரீரம் அநித்தியம். நம்ம ஷரீரம், பெருமாளுக்கு ஷரீரமும் நித்தியம். வித்தியாசம் புரிஞ்சுக்கோ. நமக்கு ஷரீரம் அநித்தியம். இந்த ஜென்மால இந்த ஷரீரம், அடுத்த ஜென்மால அடுத்த ஷரீரம், இல்லையா? இந்த ஜென்மால இந்த சரீரம் கிடைச்சிருக்கு, அடுத்த ஜென்மால இதே ஸ்ரீலங்கால ஒரு ஒரு குடிமகனாக பிறந்தால் டிக்கெட் இஷ்யூ பண்றதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும், இல்லையா? இதுதான் இந்த சரீரத்தோட பெருமை. அதனால அமிர்ததாரா, அமிர்ததாரா என்று சொன்னால் அந்த அமிர்தமாக பொழியக்கூடியது. இந்த இடத்துல ரசாயனம்னு வச்சுக்கணுமே ஒழிய அமிர்தா இன் அமிர்தா இன் சனாதன் இந்த மாதிரி ஏதாவது பேரம்பேத்திகள்லாம் சொல்லி வச்சுடாதீங்க. அமிர்தம்னா வந்து நமக்கு வந்து இரவே மரணமே இருக்காது. ஜீவாத்மாக்கு மரணமே கிடையாது. சரீரத்துக்கு என்னைக்குமே மரணம் உண்டு. அவ்வளவுதான். அதனால வியாஜ கலாத்கார, வியாஜ கலாத்கார, வியாஜன்னு சொன்னா வியாஜம்னா இந்த கைஸ் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேர். உங்களுக்கு நீங்க வியாஜம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கள்? எப்படி யூஸ் பண்ணுவீள்? அதான் ரீசன். ரீசன்னா காரணம். வியாஜம்னா அது ஒரு விதமான காரணம். அது ஒரு டைப். அது இப்போ இந்த ஒரு எப்படி நான் கொடுக்குறதுன்னு தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சுந்தரகாண்டத்திலையும் வந்துடுது. தாயாருக்கு பிராட்டிக்கு கொண்டு ஹனுமான் மோதிரத்தை கொடுக்கிறார். அதை வாங்கிக்கிறா. கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னு அப்படியே அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறா. இது ரொம்ப ஸ்லோகம், ரொம்ப வசத்தியான ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல. புற்றரவ எதிர்ந்த என ஆனாள் பழம்தன இழந்தவர் படைத்ததனை ஒத்தாள் அப்படின்னு கம்பர் எடுக்கிறார். ரொம்ப அப்படியே ரொம்ப வெல்த் எல்லாம் லூஸ் பண்ணவனுக்கு வெல்த் திரும்பி கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டாக்ஸில், குஸ்ஸுன்னு கீழே போயிட்டுருக்கு. அப்படி திடீர்னு ஒரு நாள் நீங்கள் அப்படியே பார்த்து எல்லாம் மேலே போகிறது எப்படி சந்தோஷப்படுவேள். அந்த மாதிரி சீதா தேவி சந்தோஷப்பட்டாளாம். கம்பர் எப்படிலாம் எழுதிருப்பாரு, பழம்தனை இழந்தவர் படைத்ததனை ஒத்தாள். இப்படிலாம் ஒரு சந்தோஷம் பிராட்டிக்கு எதேச்சும் அமைஞ்சிருக்கு பாருங்க. நாளைக்கு நம்ம போகக்கூடிய ஸ்தலம் வந்து இந்த சீதா இல்லையா, அங்கதான் அவர் அந்த அங்குலிய பிரதானம் பண்ணார். இப்போ சீதாதேவி அந்த மோதிரத்தை வாங்கிட்டு சந்தோஷப்பட்டா. ஏன் சந்தோஷப்பட்டான்னு ஒரு கதை எழுதுறார் கோவிந்தராஜர். அந்த கதையை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த மோதிரம் வந்து அவ அப்பா கொடுத்த மோதிரம். யாரு? சீதாதேவியோட அப்பா அப்பாவை மெனக்கெட்டு சீட்டு கட்டி மாசம் கட்டி மெனக்கெட்டு பொண்ணையும் கொடுத்துட்டு மோதிரத்தையும் கொடுத்தார். இது பொண்ணை தொலைச்சு கொடுத்து மோதிரத்தையாவது ஜாகிரதையாக வச்சுருக்கேன்னு சந்தோஷப்பட்டார். அதனால சீதைக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இந்த ஆசாமி மோதிரத்தையாவது ஜாகிரதையாக வச்சுருக்காருன்னு சந்தோஷப்பட்டா. அதுக்கு கோவிந்தராஜர் ஒரு கதை எழுதுறார். என்ன எடுத்தா, இவா 2 பேரும் தாயக்கட்டை விளையாடிட்டு இருந்தாளாம். யாரு? சீதா பிராட்டியும் ராமரும். 13 இயர்ஸ் என்னதான் சுவாமி பண்ணுவா இல்லையா? 13 வருஷத்தை 14ல் 13 லாஸ்ட் 1 இயர் தான் ஒரே கிட்னாப்பு அது இதுன்னு போயிடுது. 13 வருஷம் ஜம்முன்னு இருந்தா. இந்த மாதிரி ஒரு இடமா போயிருந்தா. இப்போ நம்ம 3 நாள் இங்கே தங்குறோம், 2 நாள் அங்கே தங்குறோம், 3 நாள் அங்கே தங்குறோம் பாருங்க. அந்த மாதிரி தான் இவா இந்த மாதிரி ஒரு இடமா போயிட்டு இருந்திருக்கா. போகும்போது 2 பேரும் விளையாடணும். ஆசம்சாரம் பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்தியத் திரிகுண பலகம் நிர்மிதா ஸ்தானபேதம் விஸ்வாதீஷः பிரணயினி சதா விப்ரமத் தியூதபிருத்தௌ கேம்பிள் பண்ணிட்டு இருக்கா. யாரு? பெருமாளும் பிராட்டியும் இப்படி விளையாடிட்டு இருக்கா. நம்மளை வச்சுதான் விளையாடுறா. நம்ம ஜீவாத்மா வச்சுதான் விளையாடிட்டு இருக்கா. ராமரும் சீதையும் விளையாடும் போது என்ன எடுத்து எதேச்சா ஏதோ பண்ணும்போது ராமருடைய கை சீதையின் திலக்கத்துல பட்டு ஸ்லைட்டா அது அழிஞ்சுடுத்து. ஷீ இஸ் வெரி சென்டிமெண்டல்.
அதனால how dare राम आप ऐसे कैसे कर सकते हैं? और हिंदी ல பேசோ. அது என்ன நான் ஹிந்தியில் பேச மாட்டேன் போடானா சொல்லு. இல்ல அவ எல்லா மொழியும் பேசுவா. உருப்படியா உருப்படணும்னு நினைக்கிறவ எல்லாம் பேசுவா. அதனால வந்து அவ சொன்னா आप कैसे कर सकते हैं राम आप ऐसे नहीं कर सकते हैं சொல்லிட்டு பேசுறதை நிறுத்திவிட்டா. இப்ப ராமர் வந்து इन छोटे छोटे बातों के लिए बड़े बड़े देशों में பெரிய பெரிய நாடுகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்கும். சீதா கியா கர் ரही हो तुम भी அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறது நிறுத்திவிட்டார். என்ன எடுத்து இவர் உத்தரப்பிரதேஷ் இல்லையா, அயோத்தியா. சீதா இது நேபாள். அவர் நேபாளில் தான் 35 வருஷம் இருக்காரு. என்னோட சுவாமி 20 25 20 வருஷம் இருந்திருக்கார் நேபாளில். நேபாளில் ஒருத்தர் பானு பக்தாச்சாரியர் ஒருத்தர் ராமாயணம் எழுதியிருக்கார். பாயசுக்கே அனுசாரிலே தோ பிரேம படுத்தே கயோன்னு நேபாளில் எழுதியிருக்கார். அதனால நேபாளில் அங்கே இருந்தா சீதா ஏதோ இன்டர்நேஷ்னல் இஷ்யூ மாதிரி எடுத்தது இல்லையா. இவர் உத்தரப்பிரதேஷ், இது நேபாள், 2 பேரும் இப்படி. இப்போ ராமரால் சீதையோட பேசாமல் இருக்க முடியல. அதான் தாம்பத்தியம்ங்கிறதுல பொதுவாகவே ஸ்மார்த்தாள் கல்யாணம் பண்ணாலுமே, வைஷ்ணவா கல்யாணம் பண்ணாலுமே, மாத்வாள் கல்யாணம் பண்ணாலுமே, யார் கல்யாணம் பண்ணாலும் மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி விஷ்ணோர் வராயன் தான் சொல்லுவா. அந்த மாப்பிள்ளை இன்னைக்கு விஷ்ணு சுமாராக இருந்தாலும் அவர் தான். நீங்கள் உடனே போய் அவர் சௌமிராஜன் மாதிரி இருக்காரா, சுந்தரராஜன் மாதிரி இருக்காரான்னு கேட்கக்கூடாது. அதனால அவர் தான் இன்னைக்கு நான் விஷ்ணோர் வராய. அதனால அவர் நாராயணனா நினைச்சுன்னு பாவம் அந்த மாமனார் காலில் விழுந்து இதெல்லாம் வந்து பாத பூஜையெல்லாம் உட்காந்து பண்ணுவார் இல்லையா. அவர் மற்ற நாளும் நாராயணனா இருந்தால் தேவையில்லை. அதனால அப்பேற்பட்ட நாராயணனுக்கு பண்றோம். பெருமாளால பிராட்டியை பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவர் என்ன பண்ணி விட்டார், சீதையோட பேசணும். எப்படி பேசுறது? அங்கதான் ஒரு சின்ன விஷயம் இடிக்குது. 3 நாள் பேசாம இருந்துட்டாலே, ஏதாவது ஒரு காரணம் வேணும். அந்த கையில இருந்த மோதிரத்தை நழுவ விட்டுட்டார். நழுவ விட்ட உடனே இது காத்மாண்டு ஜுவல்லர்ஸ்ல வாங்கின மோதிரம் காணாம போயிடுச்சு. ஜுவல்லர்ஸ் அவ்வளவுதான் இல்லையா. அதனால எங்க போச்சுன்னு தெரியல நம்மளுக்கு அப்படின்னா உடனே சீதை ஐயோ மோதிரம், ஐயோ எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த பிரகஸ்பதிக்கு, இது தொலைச்சுட்டு நிக்கிறதேன்னு சொல்லிட்டு தேடி அந்த மோதிரத்தை கொடுத்துட்டா. மோதிரத்தை கொடுத்த உடனே எங்க கிடைச்சது உனக்கு? அங்க கிடைச்சதா? எப்படி நீ தேடின அப்படின்னு சொன்ன உடனே பேச ஆரம்பிச்சால. இதுக்குதான் வியாஜம்னு பேர். வியாஜம்னா இட் இஸ் நாட் அ ரீசன், இட் இஸ் இன் த கைஸ் ஆஃப் அ ரீசன். அதாவது காரணம்ங்கிற போர்வையில மறைஞ்சிருக்க கூடியதற்கு வியாஜம்னு பேர். இந்த மாதிரி நான் உபன்யாசம் பண்ணா எப்போ முடியும்? வியாஜ, அமிர்ததாரா வியாஜ, கலாத்கார, அதுலேருந்து வரக்கூடிய அந்த நாதம், விவிதாகா, அது வெவ்வேறு விதமாக வந்து, அந்தர்யாமி ஷிலாகா, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பரத்னம். நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பாதுகையில அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஜிங்கிள் மட்டும் இல்லை, இது அதுக்குள்ள ஒரு ரத்னம் இருக்கு. அந்த ரத்னமோ இந்த வெளி ரத்னமோ ஒராசிண்டு தான் ஒரு சத்தம் வருது. நான் சொல்றது புரியுறதோ? இப்பெல்லாம் இந்த ட்ரைபல் ஜுவல்லரின்னு சொல்றா பாருங்க. இந்த ட்ரைபல் ஜுவல்லரியில என்னன்னா, அந்த மணி அதுக்குள்ள ஒரு மணி இருக்கும், அது ரெண்டும் ஒராசிக்கும், அதுதான் துவனி எழுப்போம். ஏன்னா நீங்க வெளியில உள்ள ஹாலோவா இருந்துடுத்துன்னா அது என்னத்தை சத்தம் போடும்? உள்ளுக்குள்ள ஏதாவது இருந்து கிட 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 கிடன்னு ஆடினாதான் உண்டு. இந்த என்ன உங்கள் பேரம்பேத்திக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பேன், சக்கரம் சக்கரமாக இருக்கும், அதில் எப்படி கோலி கோலியாக சுற்றின்னு இருக்கும், அந்த மேஸ் மாதிரி பூல் புல்லையா மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படி வச்சுன்னு எல்லாம் கல 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 கலகலன்னு சத்தம் போட மாதிரி இருக்கும். அதுக்கு தான் கர்ப்பரத்னம்னு பேர். அதுக்குள்ள ஒரு ரத்னம் இருக்குது, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் விலுதத்து, விலுதத்துனா ஆட்டி, அது ஆடுறது. விகாகாந்தம் மம அந்த முகு, விகாந்தகா, அது ஒருவேளை ஆடி அந்த துவனியானது என் மனசுக்குள்ள போய் அந்தகா முகுகு, மறுபடியும் மறுபடியும் பண்றது. இந்த மறுபடியும் மறுபடியும்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம பேச்சு வழக்கத்துல என்ன சொல்லுவோம், திரும்பி திரும்பி பார்த்தா. இப்போ நீங்க அப்படியே நம்ம பாரதிய மொழிகள்ல பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து வச்சுக்கோங்க, அது இங்கிலீஷ்காரா ஒத்துக்கவே மாட்டா இல்லையா. அது அப்படியே போய் மறுபடியும் மறுபடியும் பார்த்தா he saw me again and again அது வச்சுக்கலாம். சில இடங்கள்லாம் நீங்க அதே வார்த்தையை ரெண்டு இப்போ ஒண்ணுமே இல்லை, சுபே சுபே ஓ ஆயா தா, இங்கிலீஷ் என்ன சொல்வேள், மார்னிங் மார்னிங் he கேம்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால ரெப்பிட்டிஷன் இன் அவர் பாரதியா லாங்குவேஜ் டசன்ட் மீன் ரெப்பிட்டிஷன் இன் இங்கிலீஷ்.
இங்கிலீஷில் இருக்கிறதே 26 அக்ஷரம் தான். அவள் சொல்கிறா, ஏன் சார் நீட்டி நீட்டி சொல்கிறேன், ஹி கேம் திஸ் மார்னிங். அதுவும் நான் இப்போ உங்ககிட்ட திரும்பி கொடுத்தேன், அவ்வளோதானே. இப்போ அவர் எனக்கு திரும்பி எழுதினார், நான் உங்களுக்கு திரும்பி எழுதுவேன். இதெல்லாம் நம்ம மெயிலில் சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம், ஐ வில் என்ன எழுத சொல்லுவோம் இங்கிலீஷில், நான் உங்களுக்கு திரும்பி எழுதுவேன். ஐ வில் ரிப்ளை, அப்புறம் ஐ வில் ரிவர்ட், அப்புறம் அகெயின் அண்ட் அகெயினா. இப்போ இந்த ரிவர்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுத்து. என்ன தெரியுமோ, ரிவர்ட்டுங்கிறது ஞாபகம் வச்சுங்கோ, இட் டசன்ட் மீன் யூ வில் ரிப்ளை. ரிவர்ட் மீன்ஸ் யூ வில் கெட் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். புரியுறதா? அதில் வேற சில பேர் ரிவர்ட் பேக்குன்றுவா, அது அதை விட மோசம். ரிவர்ட்டே தப்புனா ரிவர்ட் பேக் அதை விட மோசம். அந்த மாதிரி இந்த அக்ஷரங்களில் பாரதிய மொழிகளில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒரு வழக்கம். அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு மொழி தான், வேறு வழி இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த முகுஹு மறுபடியும் மறுபடியும் பார்த்தா, இந்த மறுபடியும் மறுபடியுங்கிறச்ச ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு இடம், தசமஸ்கந்தத்தில் நந்தகோபாலன் வேலைக்கு போகணும், கிருஷ்ணரை யசோதை கிட்ட விட்டுட்டு போகணும். அவர் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பறான். ஏன்னா அந்த கிருஷ்ணருடைய முகத்தை பிரியவே தோணாதாம் அந்த நந்தகோபாலனுக்கு. அதுக்கு முகுஹூ முகுஹூம்பா திரும்பி 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 பார்த்துட்டு போவார். அந்த மாதிரி இந்த நாதமும் அப்படிதாங்கிறார். இப்போ கிருஷ்ணருக்கு மட்டும் என்ன சுவாமி, இங்கே பாதுகாதேவி நாதம் கூட தான் அப்படி இருக்கு அப்படிங்கிறார்.